worship the way you want. நீங்கள் விரும்புகிற விதத்திலே வழிபடுவதற்கான உரிமை, வழிபாட்டு உரிமை அளித்த ஒரே பாரம்பரியம் சைவம், ஆதி சைவம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். சிவதீட்சை 2ஆம் நிலை, விசேஷ தீட்சை. இந்த ஒரு சில சத்தியங்களை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்கள். இந்த தீட்சைக்கானது நினைக்காதீங்க, வாழ்க்கைக்கான அடிப்படை சத்தியங்கள். உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம், துக்கத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுதல், நிம்மதி, துயரங்களிலிருந்து விடுதலை, ஆன்ம ஞானம், ஜீவன் முக்தி, மன நிம்மதி, என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்துணையும் உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்தால் நிகழ்ந்துவிடும். அந்த சக்தி உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை விழிப்படைய வைத்து இயக்கினீர்களானால் அது நிஜமாகும். உங்களுக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி விழிப்படைந்தால் நீங்கள் சிவம், இல்லையேல் சவம். அவ்வளவுதான். மனிதன் பிளஸ் குண்டலினி விழிப்பு சிவம், சிவம் மைனஸ் குண்டலினி விழிப்பு மனிதன், சவம். உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை இயக்கி தினந்தோறும் அதை நீங்களே இயக்கிக் கொள்வதற்கான நுட்பத்தை உங்களுக்கு அளிப்பதுதான் இந்த விசேஷ தீட்சை. இப்ப இந்த 4 நாட்களில் பல்வேறு யோகம், தியானம், கிரியை மூலமா நேரடியா உங்களுடைய குண்டலினி சக்தியை விழிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதை நீங்க தொடர்ந்து விழித்த நிலையிலேயே வைத்திருப்பதற்காகத்தான் தினந்தோறும் 7 நிமிடங்கள் மட்டுமே செலவாகின்ற சிவ பூஜை. நல்லா புரிஞ்சுக்குங்க, வெறும் 7 நிமிடம் தான். ஏற்கனவே சிவதீட்சை எடுத்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட எத்தனை பேர் பேசி பார்த்தீங்க? கை தூக்குங்க. அப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், வெறும் 7 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. ஆனா ஸ்ரத்தையோடு அந்த 7 நிமிடம் மட்டும் அமர்ந்து செய்தீர்களானால் மணிக்கணக்கா யோகம் பண்ணி, மணிக்கணக்கா கிரியா பண்ணி, மணிக்கணக்கா பிராணாயாமம் பண்ணி வருகிற அத்தனை சக்தியும் இந்த 7 நிமிடத்திற்குள் உங்களுக்குள் மலர்ந்துவிடும். ஐயா நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது சாமி என்கிட்ட யோகா சொல்லி கொடுங்கன்னு கேட்டா அவங்களுக்கு யோகா கற்றுக் கொடுக்குறேன். யாராவது சாமி எனக்கு பிராணாயாமம் சொல்லி கொடுங்கன்னு கேட்டால் அவருக்கு உங்களுக்கு பிராணாயாமம் கற்றுக் கொடுப்பேன். யாராவது எங்கிட்ட சாமி தியானம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தியானம் கற்றுக் கொடுப்பேன். யாராவது எங்கிட்ட சுவாமி அன்கிளச்சிங் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அன்கிளச்சிங் கற்றுக் கொடுப்பேன். யாராவது எங்கிட்ட சாமி ஹோமம் பண்ண கற்றுக் கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹோமம் பண்ண கற்றுக் கொடுப்பேன். சில புத்திசாலிங்க மட்டும் தான் எங்கிட்ட சாமி நீங்க என்ன பண்றீங்களோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது பூஜை, அவ்வளவுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்டெகிரிட்டியோட சொல்றேன், இந்த 7 நிமிட பூஜையை தவிர வேற எந்த சாதனையும் நான் செய்வதில்லை. என்னுடைய வாழ்க்கையை 24 மணி நேரம் கவனிச்சிங்கன்னா நான் செய்யற ஒன்னே ஒண்ணு இதுதான். நான் என்ன செய்யறேன், என்னுடைய ரகசியம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்த புத்திசாலிங்க தான் நீங்க. யோகா பண்ண வேண்டாம் நான் சொல்லல, தியானம் பண்ண வேண்டாம் நான் சொல்லல, உடனே அந்த தப்பா எடுக்காதீங்க. பிராணாயாமம் பண்ண வேண்டாம் நான் சொல்லல, கிரியா பண்ண வேண்டாம் நான் சொல்லல. நான் என்ன பண்றேனோ அது வேணும்னு கேட்டா இப்ப கொடுக்குறேன். என்ன வேணும்னு கேட்டாலும் அதையும் கொடுப்பேன். இதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க சாமி, நீங்க உங்க ரகசியம் என்ன அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த விசேஷ தீட்சை. இன்றும் விடாது நான் செய்கின்ற ஒரே ஒரு சாதனை இதுதான்.
வேற எதுவும் கிடையாது. எந்திரிச்சதும் பெருமானேன்னு சொல்லி திருநீர் பூசி அவனோடு ஒன்று இருக்கிற சமாதியில் அமர்ந்து தானே தன்னை பூஜிப்பது போல் என்மயமாக இருக்கும் எம்பெருமானை தன்மயமாய் பூஜை பண்ற அந்த 7 நிமிஷம், இது ஒன்று மட்டும்தான் நான் செய்கின்ற சாதனை. இந்த ஒன்றை வாங்கிக் கொண்டு ஸ்ரத்தையோடு தினந்தோறும் செய்தீர்களானால் மற்ற எல்லாவற்றையும் செய்கின்ற சக்தியும் மலர்ச்சியும் உங்களுக்குள் நடக்கும். ஒரு அரசன்ட்ட போய், ஐயா ஊருக்கு வெளியில ஒரு 5 ஏக்கர் நிலங்குடுன்னு கேட்குறவங்களுக்கு அரசன் அது கொடுப்பாரு. ஐயா ஒரு 100 பொற்காசு கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு வியாபாரம் பண்ணி பொழைச்சுமன்னு கேட்டால் அதையும் கொடுப்பாரு. ஐயா நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், கல்யாண செலவெல்லாம் ஏற்றுக்குன்னு கேட்டிங்கன்னா அதையும் கொடுப்பாரு. இல்லை எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, காது குத்துற செலவு ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்களே செஞ்சுவீங்கன்னு கேட்டால் அதையும் கொடுப்பாரு. ஆனால் ஒரு படு புத்திசாலி என்ன அரசன்ட்ட கேட்கணும்னா, உங்களை மாதிரியே மாறுறதுக்கான அறிவு, ஆற்றல், சக்தி, அந்த நுட்பத்தை கொடுங்கள், இந்த டெக்னிக்கை மெத்தடை கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு வர்றது தான். இப்போ என்கிட்ட வந்து யோகா பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன், பிராணாயாமம் கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன், கிரியா கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன், அன்கிளச்சிங் கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன், தியானம் கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன், கம்ப்ளீஷன் கேட்டிங்கன்னா அதை கொடுப்பேன். ஆனால் ரகசியமாக வந்து, சாமி இதெல்லாம் விடுங்க சாமி, இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொடுக்கறது தான் இந்த விசேஷ தீட்சை. உங்க ரகசியம் என்ன? எதன் மூலமாக இவ்வளவு பெரிய சக்தியையும் ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறீர்கள்? உங்க ரகசியம் என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா, விசேஷ தீட்சை பூஜை தான் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், ஸ்ரத்தையோடு பூஜையை தொடருங்கள். நல்லா தெரிஞ்சுக்குங்க, டெய்லி பூஜை பண்ணணுமா, ஒரு நாள் கூட விடக்கூடாதா? இது விதி அல்ல, சுதந்திரம். சிவனை தினந்தோறும் வழிபடுவதற்கு உங்களுக்கு அனுமதியும் சுதந்திரமும் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ஒருத்தர் செல்போன் கொடுக்குறாரு, அவர் சொல்றாரு டெய்லி இதில் ஒரு தடவை பேசினா தான் லைன் கனெக்ஷன் ரெகுலராக இருக்கும், இல்லைன்னா லைன் கட் ஆகிடுன்னு சொன்னால் அதை நீங்கள் பலுவாக நினைப்பீங்களா? ஆஹா செல்ஃபோன் கிடச்சிருச்சுனா நான் யார்கிட்ட வேணால் பேசலாம், எப்போ வேணால் பேசலாம் அப்படின்னு சுதந்திரமாக நினைப்பீங்களா? எந்த ஒரு பெரிய சுதந்திரமும் ஒரு சின்ன விதியோடு தான் வரும். நம்ம வீட்டில் காரே கூட மெக்கானிக் என்ன சொல்கிறாரு, சார் எல்லா காரும் ஒரு நாளைக்கு ஒரு தடமாவது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 100 மீட்டராவது ஓட்டி திரும்ப ஆஃப் பண்ணி வைக்கணும் சார், அப்போ தான் கார் மெயின்டைன் பண்ண முடியும் சார். எத்தனை பேர் மெக்கானிக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் இல்லை? எத்தனை பேர் கார் வச்சுருக்கீங்க? அப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இல்லையா? காராக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணால் தானே மெயின்டைன் பண்ண முடியும். உடனே ஓ கார் வாங்கினா ரொம்ப கஷ்டமாப்பா, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஸ்டார்ட் பண்ணி ஆஃப் பண்ணணும்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அது எப்படி முட்டாள்தனமான லாஜிக்கோ, கார்லாம் வாங்காதப்பா, வாங்கினா டெய்லி ஒரு தடமாவது ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு ஆஃப் பண்ணணும்பா, பெரிய வேலைப்பா அப்படின்னு சொன்னான்னா அவன்லாம் நடந்து கூட போகக்கூடாது, அவன் மேலே கார் போகணும். இல்லை அந்த மாதிரி தான் லூசுங்க சொல்லிட்டு தெரியுது, விசேஷ தீட்சைலாம் வாங்காதப்பா, டெய்லி பூஜை பண்ணணுமா? இவங்களுக்கு லிங்கம் கொடுக்கக்கூடாது, இவங்க மேல லிங்கம் வைக்கணும் அப்படின்னு சமாதியில் வைக்கிறது. எந்த ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு சிறு விதிகளோடு சேர்ந்துதான் வரும்.
வீட்டில் ஏசி போட்டிங்கன்னா கூட 2 நாளைக்கு ஒரு தரமாவது ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஓட விட்டு ஆஃப் பண்ணி வைக்கணும். இல்லைன்னா அது மெயின்டைன் ஆகாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது எந்த ஊரில் இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி அம்மா நல்லா இருக்கியான்னு கேட்கணும். இல்லைன்னா மெயின்டைன் ஆகாது. ஸோ அப்போ இதெல்லாம் பந்தமா எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் ஒரு சிறு விதிகளோடு தான் வரும். தினந்தோறும் ஒரு முறையாவது பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது விதி இல்லை. இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அளிக்கப்படுகின்ற சுதந்திரம். 24 மணி நேரம் நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு. ஒரு 7 நிமிஷம் அவருக்காக நாம கொடுக்கப்படாதா? சொல்லுங்க. 24 மணி நேரம் அவர் கேட்கறதெல்லாம் கொடுக்கிறாரு. 24 மணி நேரம் நாம என்ன கேட்டாலும் அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வாழ்க்கைக்கு 7 நிமிஷம் நாம் அவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது விதி அல்ல, சுதந்திரம். ஒருத்தர் காரை கிஃப்டா கொடுக்குறாரு உங்களுக்கு, அப்ப சொல்றாரு டெய்லி ஒரு தரமா ஸ்டார்ட் பண்ணணுங்க, முடியுமா அப்படின்னா கொடுக்குறேன்னு சொன்னா நீங்க என்ன வேணான்னு சொல்ல போறீங்க? அதே மாதிரி தான் இது ஒரு சின்ன விதி. தினந்தோறும் ஒரு முறையாவது பூஜை செய்ய வேண்டும். ஆனா இவ்வளவு பெரிய ஆன்மீக பொக்கிஷம் வேணுமா வேணாமான்னா புத்திசாலிகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. புத்திசாலிகள் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனை, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதாமே. இது என்னையா முட்டாள்தனமா இருக்கு? ரொம்ப நாள் யார் வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன்னா எத்தனை பேர் ரொம்ப நாள் வாழணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. விஷம் குடிக்காதீங்க வாழ்வீங்க. இப்போ உடனே விஷம்லாம் குடிக்கூடாதுன்னு சொல்றாங்களாம் அந்த ஆசிரமத்துக்கு போனா அப்படின்னா சொல்லுவீங்க? ஐயா, விஷம் குடிச்சா செத்து போயிருவீங்கன்றது உண்மை. நான்வெஜ் சாப்பிட்டா கொஞ்ச நாள் விஷம் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் லேட்டா உடனே செத்து போயிருவீங்கன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு ஆன்மீக விதி இல்லைங்க, உடல் நலம் சார்ந்த விதி. உலகம் முழுக்க பல பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி பண்ணி வெளியிட்டாங்க. சைவ உணவு உடல் நலம், மனநலம், நீண்ட வாழ்க்கை அத்துணைக்கும் நல்லது. அசைவ உணவு நேரடியாக உங்கள் வாழ்நாளை குறைக்கும். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிட்டா புரோட்டீன் எங்க இருந்து சாமி வரும்? யானைக்கெல்லாம் புரோட்டீன் எங்க இருந்து வருதோ எங்களுக்கும் அங்க இருந்து தான் புரோட்டீன் வருது. யானையை விட உங்களுக்கு புரோட்டீன் ஜாஸ்தியா இருக்கோ? ஐயா, நல்லா தெரிஞ்சுக்குங்க. உலகத்திற்கும் சமூகத்திற்கும் கூட சைவ உணவு நல்லது. காரணம் என்னன்னா, சைவ உணவு வாழ்பவர்களுக்காக தேவையான நிலம் ரொம்ப கம்மி. 300 கிலோ கிரெயின்ஸ் தானியங்களை உபயோகம் பண்ணி தான் 1 கிலோ சதை உருவாகிறது. அப்ப நீங்க ஒரு நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா 300 நாள் வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு சமம். 300 நாள் வெஜிடேரியனிசமா வாழ்ந்தீங்கன்னா நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. உலகத்துக்கும் பூமிக்கும் மனிதர்களுக்கும் சமூகத்திற்கும் உங்க உடம்புக்கும் எல்லாத்துக்குமே சைவம் மிகப்பெரிய வரம். அதனாலதான் சைவ உணவை சாப்பிட சொல்றோம்யா. சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை ரசித்து ருசித்து ஆழ்ந்து இனித்து வாழுகின்ற மூளையில் இருக்கிற சூக்ஷ்மமான நரம்பு மண்டலங்கள் விழிப்படைஞ்சிருக்கும். நான் கதையெல்லாம் சொல்லல, சத்தியத்தை சொல்கிறேன். உலகத்துல 4 கம்யூனிட்டி தான் பணக்கார கம்யூனிட்டிங்க. அறிவு, பொருள் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கவங்க. ஜெயின்ஸ், பிராமின்ஸ், பார்சிஸ், ஜூஸ். மொத்த உலகத்தோட சொத்துல 60% நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒர்க் பார்த்தேன், 83% சொல்றாங்க.
இந்த 4 ஜாதியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. 4 பேருமே வெஜிடேரியன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுல சில பேர் இப்ப இருக்கிறவங்க நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்றதுக்காக சிஸ்டமா வெஜிடேரியன். சில பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதனால அந்த பிரெயின் உடனே டேமேஜ் ஆயிடுது. ஒரு 2-3 ஜெனரேஷன் சாப்பிட ஆரம்பிக்கும் போது தான் அந்த டிஎன்ஏவே அழியுது. வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கான உணவு சைவ உணவு. இந்த 2 கண்டிஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இது கூட கண்டிஷன் இல்லை, சுதந்திரம். விதி அல்ல, சுதந்திரம். பெருமானை நேரடியா அழைக்கிறதுக்கு எனக்கு லைவ் செல்போன் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றது சுதந்திரமா, டெய்லி ஒரு தரமா இந்த செல்போனை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது பந்தமா? சொல்லுங்க. சுதந்திரம். செல்போன் இருந்தாலும் டெய்லி சார்ஜ் பண்ணணும் அப்படின்ற விதி இருக்காது, பந்தமா? செல்போனோட யூஸை கம்பேர் பண்ணும்போது டெய்லி சார்ஜ் பண்ணணுன்ற விதி ஒரு பெரிய விதியா? அதே மாதிரி தாங்கய்யா பெருமான் வாழ்க்கையில இருக்கும் பொழுது, வாழ்க்கையில் வீசும் வசந்தத்திற்கு 7 நிமிஷம் அவருக்கு தினந்தோறும் பூஜை பண்ணணும்னு சொல்றது விதி கிடையாதுங்கய்யா, சுதந்திரம். 100 கோடி ரூபா உனக்கு பேங்க்ல கொடுத்துட்றேன் உன் பேங்க் அக்கௌண்ட்ல, ஆனா டெய்லி நீ ஒரு தடவை உன் பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணணும் யாரும் திருடாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அது விதி, அதை பந்தம்னு சொல்வீங்களா? பந்தமா? அது உரிமை. இது 100 கோடி என்னதப்பா, நான் தான் காப்பாத்திட்டாகணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்படுற உரிமை. இறைவனோடு வாழ்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு அளிக்கப்படுற உரிமை. அதுக்கு நீங்க தினந்தோறும் செஞ்சுக்கிற ஒரு சிறிய செயல் தான் 7 நிமிட பூஜை. உங்கள் குண்டலினி சக்தியை விழிப்படைய செய்ய வைப்பது என்னுடைய பொறுப்பு. நம்ம நாட்டில் அரசர்கள் கூடங்கய்யா காலையில் எந்திரிச்சு பெருமானுக்கு பூஜை செய்து அவருடைய திருவடி சிலம்பு சப்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார்களாம். ராஜசேகர பாண்டியன் மதுரையை ஆண்ட பாண்டியன், மதுரையினுடைய பாரம்பரியப்படி சிவதீட்சை எடுத்து முறையாக பூஜை செய்கின்ற பாண்டியன் தினந்தோறும் அவருக்கு காலையில சிவபூஜை பண்ணி பெருமான் நடனமிடும் சிலம்பு சத்தம் கேட்ட பிறகுதான் உணவருந்த செல்வார். ஒரு நாள் இவரே நாட்டியம் கத்துக்கலான்னு நடனம் பிராக்டிஸ் பண்ணும்போது அப்பதான் அவருக்கு தெரியுது ஒரு காலை தூக்கி அந்த போஸ்டரில் நிற்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. உடனே போய் கேட்கிறாரு, பெருமானே 5 நிமிஷம் அந்த போஸ்டரில் நிற்கவே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, இப்படி காலமெல்லாம் இந்த போஸ்டர்லயே இருக்கியே, வலிக்கலையா? எனக்காகவாவது கால் மாத்தி இந்த காலு கொஞ்சம் ஓய்வு கொடுக்க கூடாதான்னு சொல்லும் பொழுதுதான் கால் மாறி மதுரையிலே நடனம் ஆடுகிறார். வெள்ளியம்பலத்தில் கால் மாறி நடனம் செய்கிறார். அரசர்கள் கூட தினந்தோறும் சிவபூஜை செய்கின்ற ஸ்ரத்தையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இது வாழ்க்கையின் சுதந்திரம். சிவபூஜை வாழ்க்கையின் சுதந்திரம். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு நாள் பூஜை செய்ய முடியாமல் போனால், உடல் நலம் சரியில்லை, இல்லை பூஜை சாமான்களை எங்கேயோ மறந்து விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட மறுநாள் 2 முறையாக பூஜை செய்து விடுங்கள். அதுக்கு பிராயஷ்சித்த பூஜைன்னு பேரு. காலையில் ஒரு முறையும் மாலை ஒரு முறையும் செஞ்சிருங்க. பிராயஷ்சித்த பூஜை. பெருமான் ஒன்றும் கோபப்பட போறதில்லை நீங்க பூஜை பண்ணலன்னா. ஆனா என்ன ஆகுனா, அந்த மெதுவா பூஜை பண்ணாம விட்டீங்கன்னா அந்த கனெக்ஷன் அறுபட்டு போயிடும். அந்த ஃபீலிங் கனெக்ஷன் என்ன ஆகும்? அறுபட்டு போயிடும். அந்த ஃபீலிங் கனெக்ஷனை மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் தினந்தோறும் ஒரு முறையாவது சிவபூஜை செய்ய சொல்லுதல். ஆனா ஸ்ரத்தையாக ஜீவன் முக்தி மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் நினைச்சிங்கன்னா 3 முறை 6 முறை கூட செய்யலாம். காலையில எந்திரிச்சு குளிச்ச உடனே ஒரு முறை செய்யுங்க. சாயந்தரம் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு தரம் செஞ்சுட்டு
ராத்திரி தூங்க போறது முன்னாடி ஒரு தடவை செஞ்சுட்டு படுங்க. அப்படியே ஒரு மாசம் பழகின பிறகு மதியானம் ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்னாடி பூஜை பண்ணிட்டு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வீட்டில் விளக்கு வைக்கிறது முன்னாடி ஒரு தடவை பூஜை பண்ணிட்டு விளக்கு வைங்க. 7 நிமிஷம் தான் ஆகும், ரொம்பலாம் ஆகாது. என்ன, ஒரு பூ வேணும், ஒரு சின்ன பஞ்சபாத்திரத்தில் தண்ணி வேணும், ஒரு 4 அரிசி வேணும், அவ்வளவுதானே, வேற எதுவும் இல்லையே. பெருமான் ரொம்ப சிம்பிளானவருங்கய்யா. சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம், ஆசு தோஷன், எளிமையாக திருப்தி அடைந்து விடுவார். வேற ஒன்றும் பெருசா வேண்டியதில்லை. இப்ப விஷ்ணு பூஜைக்கு தான் லட்டு அது என்னென்னவோ பண்ணி பட்டு பீதாம்பரம் எல்லாம் பண்ணணும். பெருமான் பூஜைக்கு என்ன, இவர் வனத்துல வாசம் பண்றவர், வனவாசி. சும்மா ஒரு சொம்புல தண்ணியை ஊத்தி ஒரு வில்வத்தை போட்டு பெருமானே அப்படின்னு விழுந்து கும்பிட்டீங்கன்னா உடனே தோன்று, என்னப்பா கூப்பிட்டியா அப்படிம்பாரு. எளிமையாக இனிமை அடைபவன், எளிமையாக மனங்குளிர்பவன், எளிமையாக வரங்கொடுப்பவன், எளிமையாக அணுகக்கூடியவன். ஒரு நாள் நீங்க பூஜை பண்ணலைன்னா உடனே அங்க ஒன்று நந்தி ஒன்றும் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணி, பாருங்க சாமி இன்னைக்கு பாருங்க இவன் இன்னைக்கு பூஜையே பண்ணல அப்படின்னு, எடு சூலத்தை அப்படின்லாம் ஒன்றும் அவர் கோபப்பட போறதில்லை. நமக்கு அந்த ஃபீலிங் கனெக்ஷன், ஆழமான உணர்வு ரீதியா இருக்கிற அந்த தொடர்பு தன்மை தேய்ந்து போகக்கூடாதுன்றதுக்காகத்தான் தினந்தோறும் பண்ண சொல்றது. ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா மறுநாள் 2 முறையா பண்ண சொல்றது. இந்த விசேஷ தீட்சை உங்க வாழ்க்கையிலேயே ஒளியை மலரச் செய்யும். வீட்டுக்குள்ள 100 ஏசி, 200 போனு, 1000 ஃபேனு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலும் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்கலாம், என்ன யூஸ்? அதே மாதிரி நீங்க என்ன யோகா பண்ணி தியானம் பண்ணி கிரியா பண்ணி என்ன பண்ணீங்கன்னாலும் தீட்சை எடுக்காமல் உபயோகம் இல்லை. பெருமானை வழிபடாது உபயோகம் இல்லை. ஏன்னா இதுதான் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன். உங்களுக்கு கொடுக்குற எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே இதுதான். கனெக்ஷன் கொடுத்தப்புறம் நீங்க 2 ஃபேன் போட்டாலும் யூஸ் ஆகும். கனெக்ஷன் இல்லாம 2000 ஃபேன் போட்டாலும் யூஸ் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க. நான் யோகா டீச் பண்ணுவேன், பிராணாயாமம் டீச் பண்ணுவேன், கிரியா டீச் பண்ணுவேன், கம்ப்ளீஷன் டீச் பண்ணுவேன், அன்கிளச்சிங் டீச் பண்ணுவேன், மெடிடேஷன் டீச் பண்ணுவேன். ஆனால் நான் யோகா குருவும் கிடையாது, தியான குருவும் கிடையாது, கிரியா குருவும் கிடையாது, பிராணாயாம குருவும் கிடையாது. நான் சிவகுரு. நான் உங்களுக்கு அளிக்க விரும்புவது இதுதான். நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக என்ன வேணா கொடுப்பனே தவிர, சாமி நீங்க என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க சாமின்னு சொன்னா சிவதீட்சையை தான் கொடுப்பேன். ஏன்னா பெருமான் எனக்கு அளித்தது இதுதான். அருணகிரி யோகியாக 11 வயதில், எனக்கு 11 வயது இருக்கும் பொழுது வந்து பெருமான் எனக்கு கொடுத்தது இதுதான். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் அவருக்கு நான் செய்கின்ற சேவை. அதே மாதிரி இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆகமத்தில் பெருமான் தெளிவா சொல்றாரு, நீங்க யாரையாவது என்ரிச் பண்ணி சிவபூஜை எடுக்க வச்சீங்கன்னா அவங்க பண்ற எல்லா பூஜை தியானத்தின் பலனை அவர்களுக்கும் கொடுத்து அதே அளவு பலனை உங்களுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பூஜை தியானம் எல்லாத்து பலனையும் உங்களுக்கும் கொடுத்து அதே அளவு பலனை எக்ஸ்ட்ராவா உங்களை யார் என்ரிச் பண்ணாங்களோ அவங்களுக்கும் கொடுக்க போறாரு. எம்எல்ஏ ஆரம்பிச்சதே பெருமான் தான்.
அந்த பலனை அவர்களுக்கும் கொடுக்கிறேன்னு சொல்றார். ஒரு 100 பேரை சிவதீட்சை எடுக்க வச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்நாள் முழுக்க எந்த பாவமும் எந்த கர்மமும் உங்களை தொடாது. ஏன்னா இந்த 100 பேர் சிவபூஜை பண்ற புண்ணியம் உங்களுக்கு டெய்லி ஆட்டோமேட்டிக்கா பேங்க்ல வந்துட்டே இருக்கும். நீங்க பண்றது போக புண்ணியம் பேங்க்ல. அப்ப என்ன ஆகும்? எந்த கர்மமும் எந்த வியாதியும் எந்த துக்கமும் எந்த துயரமும் உங்களை தொடாது. அவனுக்கே ஆளாய் அவனுக்கே கதியாய் அவனே கதியாய் ஆனந்தமாய் வாழ்வீர்கள். காலம் முழுக்க நீங்கள் வைத்து பூஜிக்க வேண்டிய லிங்கம் ஆத்மலிங்கம் உங்களுக்கு அளிக்கப்படும். ஸ்படிகத்தாலான ஆத்மலிங்கம். காலம் முழுக்க அதை பூஜியுங்கள். உங்கள் காலத்திற்கு பின்பு உங்கள் உடம்பை தகனம் பண்ணுற பழக்கம் உங்கள் ஃபேமிலியில் இருந்தால் வீட்டு பூஜை அறையில் இந்த லிங்கம் இருக்கலாம். இல்லை சமாதி வைக்கின்ற புதைக்கின்ற பழக்கம் இருந்தால் உங்கள் சமாதியோடைய சேர்த்ததை புதைத்து விடலாம். காலம் முழுவதும் உங்கள் ஆத்மாவுக்கு வழிகாட்டியாக இருந்து ஞானம் அளிப்பதாலே இதுக்கு ஆத்மலிங்கம்னு பேரு. இப்போ முதல் படியாக இந்த 4 நாட்களும் வேறு வேறு தியானம் யோகம் கிரியை பூஜை முறைகளில் நுழைய போறீங்க. முதல் படியாக இந்த பூஜை கொடுத்தல் என்கின்ற தீட்சை நிகழ்ச்சி, அதாவது இந்த பூஜை செய்வதற்கான பொருட்களை எல்லாம் இப்போ உங்களுக்கு கொடுக்க போறேன். தயவு செய்து இந்த பொருட்களை மட்டும் உபயோகப்படுத்துங்கள். ஆகமத்தில் பெருமான் என்ன சொல்றாருன்னா, குருவிடமிருந்து நீங்கள் பெறுகிற அந்த பொருட்களை மட்டும் உபயோகப்படுத்துங்கள். ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சு போயிருச்சுன்னா நீங்க ஆசிரமத்துக்கு வந்தீங்கன்னா இங்கிருந்து இன்னொரு பொருள் வாங்கிக்கலாம், வேற வாங்கிக்கலாம். வேற வெளியிலிருந்து வாங்காதீங்க. ஏன்னா நீ காலம் முழுவதும் உங்களுக்கு பூஜை பொருட்களை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒருவேளை இப்போ உங்களுக்கு கொடுக்குற பாத்திரம் உடஞ்சி போயிருக்கு, இல்லை உங்களுக்கு பிடிக்கல, வீட்டுக்கு போனோடனே அது உபயோகம் பண்ணும்போது உடஞ்சிருச்சு அப்படின்லாம் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க. ஆசிரமத்துக்கு வந்து கொடுத்து மாற்றிக்கோங்க. ஆனால் வெளியிலிருந்து ஒரு பொருளை வாங்கி உபயோகப்படுத்தாதீர்கள். ஆகமத்தில் எம்பெருமான் மிக தெளிவாக சொல்றாரு, எல்லா ஜாதியினருக்கும் எல்லா இனத்தவருக்கும் ஆண் பெண் அலி எல்லோருக்கும் விலங்குகள் கூட வந்து கேட்டால் தீட்சை அளிக்க வேண்டும்னு சொல்றாரு. ஜீவராசிகளுக்கு கூட தீட்சை அளிக்கணும்னு சொல்றாரு. அதனால்தான் சைவத்தில் மட்டும்தான் பாம்பு வழிபட்ட தலம், எறும்பு வழிபட்ட தலம், யானை வழிபட்ட தலம்லாம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? திருவெரும்பூர்னு திருச்சி பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? அது எறும்பு வழிபட்ட தலம். திருஆனைக்காவல் வந்து யானையும் சிலந்தியும் வழிபட்ட தலம். மயிலாடுதுறையும் மயிலாப்பூரும் மயில் வழிபட்ட தலம். திருவாவடுதுறை பசு கோ வழிபட்ட தலம். அவைகளுக்கு கூட சிவ வழிபாடு உரிமையாக அளிக்கப்படுகிறது. ரைட் டு வர்ஷிப் த வே யூ வாண்ட். நீங்கள் விரும்புகிற விதத்திலே வழிபடுவதற்கான உரிமை, வழிபாட்டு உரிமை அளித்த ஒரே பாரம்பரியம் சைவம், ஆதிசைவம். இந்த பாரம்பரியத்தில் மட்டும்தான் வழிபாட்டு உரிமை எல்லோருக்கும் உண்டு. பெண்கள் மாதவிலக்கு காலத்திலும் பூஜை செய்யலாம். ஆகமத்தில் ரொம்ப தெளிவா இறைவன் சொல்லிடுறார். ஆத்மலிங்க பூஜை 3 நாட்களும் செய்யலாம். பரார்த்த பூஜை தான் பண்ணக்கூடாது. அதாவது கோவில்களில் இருக்கின்ற திருமேனிகளை தொட்டு பூஜித்தல் தான் அந்த 3 நாட்கள் பெண்கள் செய்யக்கூடாதே தவிர, ஆத்மார்த்த பூஜை ஆத்மலிங்க பூஜை மாதவிலக்கு காலங்களிலும் செய்யலாம்னு சொல்லிடுறார். அதனால பெண்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை, எல்லா நாட்களிலும் செய்யலாம். ஐ திங்க் உங்களுடைய எல்லா பொது சாதாரணமான நடைமுறை சந்தேகங்களையும் தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பூஜை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அடுத்தடுத்து தீட்சையினுடைய ஒவ்வொரு பரிமாணமாக ஆழ்ந்து அனுபவமாக உணர்வீர்கள். பூஜை பெற்றுக்கொள்வதற்கு வரலாம். நல்லது. ஆனந்தமாக இருங்கள்.